படுற எல்லாராலதான் இப்போ இப்படி வந்து இருக்க முடியுது. இந்த பிரேயர்ல வந்து இருக்க முடியுது. என்னன்னா, அதனாலதான் நம்ம பிள்ளைகள் இருந்தாலும், குழந்தை குட்டின்னு இருந்தாலும், குடும்பம் இருந்தாலும், வேலைகள் இருந்தாலும் இந்த நேரத்த ஒதுக்கிட்டு நம்ம வந்திருக்கோம். என்ன நோக்கம்னா, நம்ம இயேசு கிறிஸ்துக்கு ஏதோ ஒரு வகையில நம்ம பிரயோஜனமா இருக்கணும் அப்படிங்கிற விருப்பம் நமக்குள்ள இருக்க போய் தான் நம்ம ஒதுக்கிட்டு வந்திருக்கிறோம். சோ நம்ம வந்து அதுக்காக இன்னைக்கு தேவன் என்ன பேசுறாங்கங்கிறத நம்ம கவனிச்சு நம்ம கேட்டு நம்மள ஒப்பு குடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். ஆ எபேசியர் 5வது அதிகாரத்துல 14வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அதாவது இதுல நம்ம பார்க்கிறோம். நம்ம வந்து தூங்குறவங்களா இருக்கக்கூடாதாம். தூங்குறவங்களா இருக்கக்கூடாது. நம்ம விழித்திருந்து என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். "நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு." இதுல விழித்து அப்படின்னு சொல்லப்படும்போது, நம்ம வேதத்துல நெறைய பார்க்கிறோம். ஜெபத்தின் மத்தியில பார்க்கும்போது, "விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்" அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவாரு. எப்ப சொல்லுவாருன்னா, அந்த அம் கெத்செமனே தோட்டத்துல தேவனுக்கு என்ன நடக்க போகுது? ஒரு பெரிய காரியங்கள் நடக்க போகுது. அது உலகத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஒரு மீட்பின் நாளுக்கென்று ஒரு ஆயத்த நாள். பெரிய மீட்பு உலகத்துல வரப்போது ஒரு ஆயத்த நாள். அந்த டைம்ல சீஷர்கள் ஆகிய நெறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தூங்கிட்டு இருக்காங்க. எல்லா சீஷர்களுமே கிட்டத்தட்ட தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, "நீங்க விழித்திருங்க. விழித்திருந்து ஜெபிங்க. 1 மணி நேரமாவது ஜெபிங்க." ஏன் விழித்திருங்கிற வார்த்தை சொல்றாங்கன்னா, நீங்க கவனமா இருக்கணும். 16வது வசனம் சொல்லுது, "நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க." இன்னைக்கு நம்ம இருக்கிற நாட்கள் வந்து ரொம்ப ஒரு பொல்லாத நாட்கள். ஒரு எழுப்புதல் வரணும். அன்னைக்கு எப்படி இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து அந்த சிலுவை பாடு வர்றதுக்கு முன்னாடி சீஷர்கள பார்த்து சொன்னாங்க, "விழித்திருந்து ஜெபம் பண்ண மாட்டீங்களா? விழித்திருந்து ஜெபம் பண்ண மாட்டீங்களா?" கேட்டது போல, இன்னைக்கு ஒரு எழுப்புதல் வரணும். அன்னைக்கு ஒரு ரட்சிப்பு வந்துச்சு. இன்னைக்கு ஒரு எழுப்புதல். ஒரு மகா பெரிய ஒரு எழுப்புதல் வரப்போகுது தேசத்துல. அதுக்காக தான் நம்ம காத்துட்டு இருக்கோம். நம்ம ஜெபிக்கிறோம். அநேகர் பிரயாசப்பட்டு ஊழியம் பண்றாங்க. ஆனா இதுல பெண்களாகிய நம்ம குடும்ப ஸ்திரீகளா இருக்கிறோம். பிள்ளைகள வச்சுட்டு இருக்கோம். நம்மளுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஜெபிக்கணும். நம்மளுடைய ஜெபம் நம்ம 1 நிமிஷம், 2 நிமிஷம் பண்ற ஜெபம் வந்து தேவனுக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. ரொம்ப தேவைப்படுது. அதனால ஆண்டவர் இன்னைக்கு நம்மள கேட்கறாங்க. "விழித்திரு, விழித்திரு, மரித்தோரை விட்டு எழுந்திரு." அப்படி நீ எழுந்த அப்படின்னா, ஒரு வாக்குத்தத்தமா ஆண்டவர் இன்னைக்கு தராங்க. அத நீங்க நோட் பண்ணினாலும் வச்சுக்கோங்க. அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்க. வாக்குத்தத்தமா ஆண்டவர் சொல்றாரு 14வது வசனத்துல, "நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. நீ அப்படி எந்திரிச்சன்னா, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார்." அவர் சொல்லிட்டாரு. ஆல்ரெடி நமக்கு அந்த வாக்கு கிடைச்சுச்சு. நம்மள வந்து பிரகாசிக்க பண்ண போறேன் தேவன் சொல்லிட்டாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? விழித்திருக்கணும். நம்ம இரவும் பகலும் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். இரவும் பகலும் ஜெபத்துல விழித்திரு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம துன்பமான வேளையிலும், சந்தோஷமான வேளையிலும் நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஜெபம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான விஷயமா தான் இருக்கு இன்னைக்கு நெறைய பேருக்கு. ஒருவேளை நெறைய பெரிய பெரிய ஊழியக்காரங்களா இருக்கலாம். அ நம்மள மாரி சாதாரண விசுவாசிகளா இருக்கலாம். எல்லாருக்குமே வந்து என்னைக்குமே ஜெபம் வந்து இனிமையா இருக்கிறது கிடையாது. சில நாள் அது ரொம்ப இனிமையா, ரொம்ப நல்லா போயிட்டுருக்கும். சில நாள் அது ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு போராடி நம்ம ஜெபிக்க வேண்டியதா இருக்கும். எப்படியாவது நம்ம ஜெபிக்கணுமே, எப்படியாவது ஜெபிக்கணுமே அந்த ஜெபத்துல நம்ம போராட வேண்டியதா இருக்கும். ஏன்னா, ஜெபம் ஜெபம் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காரியம். அத வந்து நம்ம வந்து அ நம்ம கொஞ்சம் போராடி தான் அத நம்ம செய்யணும். எல்லா நாளும் நம்மளால நல்லா ஃப்ரீ மென்டலோட பிசிக்கல் ஃப்ரீயா, குடும்பத்துல ஒரு ஃப்ரீயான சூழ்நிலையோட நம்மளால ஜெபிக்க முடியாது. நம்ம அப்படி எதிர்பார்த்தோம்னா, நம்மளால ஒரு நாளும் ஜெபிக்க முடியாது. எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஜெபிக்கிறவங்களா மாறணும். ஏன்னா, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிற எவனும் அதை பிடித்துக் கொள்வான். அதே மாரி தான் பிரேயரும். பிரேயர்ங்கிறது ஒரு பலவந்தம். நம்ம பலவந்தம் பண்ணி தான் நான் எப்படியாவது பிரேயர் பண்ணுவேன் ஏசப்பாக்கு. எப்படியாவது நான் ஏசப்பா கிட்ட பிரேயர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பலவந்தம் பண்ற ஒரு போராடுகிறது தான் ஜெபம். ஜெபம்னாலே ஒரு போராட்டம் தான். எல்லாராலயும் ஈஸியா எல்லாரும் நல்லா பண்றாங்க. நம்மளால பண்ண முடியலன்னு கூட நம்ம நெறைய நேரம் நெனச்சிருப்போம். எல்லாருமே போராட தான் செய்வாங்க. நம்ம இன்னைக்கு போராடணும். நம்ம ஒருவேள 1 நாள் பிரேயர் பண்ணல, 2 நாள் பிரேயர் பண்ணல விழுந்துட்டோம் அப்டின்னாலும், நம்ம அடுத்து எழுந்திருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எழுந்திருங்க, விழித்திருங்க." அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சோ நம்ம வந்து ஜெபிக்கணும். நம்மளோட ஜெபம் வந்து ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம ஜெபிக்கும்போது, நம்ம என்ன பண்ணுவோம்னா, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கன்னு வேதவசனம் சொல்லுது. நம்ம ரொம்ப கொடூரமான ஒரு நாட்கள்ல இருக்கோம். இது ஒரு இங்கிலீஷ்ல நம்ம வாசிக்கும்போது எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, ரிடீம் த டைம் அதாவது நாட்கள மீட்டெடுங்கன்னு சொல்லி போட்டிருக்கோம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்ன்னு சொல்லி போட்டிருக்கிறது வந்து, நீங்க இழந்து போன நெறைய காரியத்த மீட்டெடுக்கிற ஒரு நேரம் தான் நம்ம ஜெப நேரம். நம்ம ரொம்ப ஒருவேள நம்ம முன்னாடி நெறைய நம்ம ஜெபிக்கல, நம்ம நெறைய அ விசுவாசிக்கல, நம்ம நெறைய ஆண்டவர ஆராதிக்கல அப்டின்னா, இந்த நாட்கள்ல இந்த 2025ல நம்ம அதிகமா தேவன ஆராதிக்கிறவங்களா, அதிகமா ஜெபிக்கிறவங்களா, அதிகமா வேதம் வாசிக்கிறவங்களா நம்ம இருப்போம் அப்டின்னா, ஒருவேள முந்திய நாட்கள்ல நம்ம நெறைய நேரத்த வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்டிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியோட நம்ம இருப்போம் அப்டின்னா, நம்ம இந்த டைம் இப்போ நமக்கு இந்த கான்ஃபரன்ஸ் கால் பிரேயர் இருக்கலாம்.
நம்ம தனியா செல்ஃப் ப்ரேயரா இருக்கலாம். இல்லன்னா ஒரு குழுவா சேர்ந்து ஜெபிக்கிற இந்த நாட்கள்ல நம்ம உண்மையா ஜெபிக்கும்போது, உண்மையா ஆராதிக்கும்போது, உண்மையா வேதத்த நம்ம தியானிக்கும்போது, நம்ம இழந்து போன நன்மைகள நமக்கு இன்னும் பெண்டிங்ல இருக்க வாக்குத்தத்தங்கள் இன்னும் இப்போ எழுப்புதல் நம்ம இன்னும் பயன்படாம இருக்கிற காரியங்கள், என்னென்ன காரியங்கள் பெண்டிங்ல இருக்கோ, என்னென்ன காரியத்த நம்ம இழந்தோமோ, அத மீட்டெடுக்கிற நேரம் தான் இந்த ஜெப நேரம். அத மீட்டெடுக்கிற நேரம் தான். அதான் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. அப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ள என்னென்ன காரியத்த நம்ம செய்யறோமோ, அது எல்லாமே நம்ம இழந்து போன காரியத்த மீட்டெடுக்கிற ஒரு நேரமா இருக்குது. நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு சிரேஷ்ட ரத்தினம் அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள பத்தி நான் சொல்ல விரும்புறேன். நான் ரொம்ப ஏவப்படுறேன். அ இவங்க வந்து ரொம்பலாம் வந்து ஒரு படிப்பறிவு உள்ள ஒரு நபர் கிடையாது. ரொம்ப ஒரு சக்சஸான ஒரு பெர்சன் கிடையாது. சிரேஷ்ட புத்திர அம்மையாருங்கிறவங்க 1922ல இருந்து 2000 வருஷம் அந்த டைம்ல வந்து வாழ்ந்தவங்க. 2000 வரைக்கும் வாழ்ந்தாங்க ஆந்திரால. இவங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹிந்து குடும்பத்துல இருந்தவங்க. ஒரு நல்ல வசதியான குடும்பத்துல உள்ளவங்க தான். இவங்க கன்சீவா இருக்கும்போது கல்யாணம் ஆயிடுச்சு. கன்சீவா இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. என்னன்னா ஒரு வியாதி, தீராத வியாதி. மருத்துவர்ட்ட போய் பார்த்தாங்க சரியாகல. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தா ஒரு பிசாசு போராட்டத்தினால தான் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு, பிசாச விரட்ட வேண்டிய பூஜாரி அவங்களலாம் கூட்டிட்டு வந்து விரட்டி பார்த்தாங்க. விரட்ட முடியல. அவங்க சொல்ட்டாங்க, "இது நீங்க அந்த பிள்ளை வந்து முன்னாடி முன்னாடி உள்ள ஜென்மத்தில செய்த பாவம் தான் இவள தொடருது. இவ அனுபவிச்சு தான் ஆகணும். இதுல விடுதலை கிடைக்காது." அப்படின்னு சொல்லி சொல்ட்டாங்க. ஆனாலும் கூட எப்படியோ ஒரு குழந்தைய பெத்தெடுத்துட்டாங்க. ஒரு ஆம்பள பையன பெத்தெடுத்துட்டாங்க. இருந்தாலும் இவங்களுடைய சூழ்நிலை வந்து மாறல. இந்த நிலைமையில 2வது வேற அடுத்து கன்சீவ் ஆயிட்டாங்க. கன்சீவ் ஆகும்போது அவங்களோட கர்ப்பப்பையில ஒரு கட்டி இருக்கு. ஆனா இப்பவும் அவங்களோட பிரச்சனை வந்து ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. அப்புறம் திரும்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது, அது ஒரு ஒரு மிஷனரி ஹாஸ்பிட்டல். அங்க வந்து அ கூக் அப்படின்னு ஒரு மிஷனரி டாக்டர் வந்து இருந்தாரு. அவர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. அ அப்போ வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, "ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்ன்னு" சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்ப கோமாக்கு போயிட்டாங்க. உங்கள காப்பாத்துறது கஷ்டம் தான். எனக்கு வேற ஒரு டாக்டர் தெரியும். அவங்க கிட்ட நம்ம கேட்போம். அவங்க வந்து உங்களுக்கு விடுதலை குடுப்பாங்க அப்டி சொல்லிட்டு, அந்த கூக் அப்படிங்கிற டாக்டர் அவங்களோட 40 நர்ஸ் எல்லாரும் சேர்ந்து நைட் உட்கார்ந்து இந்த அம்மாக்காண்டி பிரேயர் பண்ணாங்களாம். ஏசு கிறிஸ்துவ போல ஒரு விடுவிக்கிற தேவன் கிடையாது, ரட்சிக்கிற தேவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஜெபிக்கும்போது, அதிசயமா அவங்களுக்கு உடனே கோமால இருந்தவங்க அ முழிச்சு, அவங்க டெலிவரி டைம்ல கோமாவுக்கு போயிட்டாங்க. வியாதி ஒரு பக்கம், பிசாசு போராட்டம் ஒரு பக்கம். அந்த டைம்ல திரும்ப 2வது ஒரு ஆம்பள பையன பெற்றெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணாங்க தேவன். பெற்றெடுத்து இப்ப அவங்களுக்கு இருந்த அந்த பிசாசு போராட்டம், வியாதி அந்த கர்ப்பப்பையில ஒரு கட்டியும் சேர்ந்து வளர்ந்துட்டு இருந்துச்சு. அந்த கட்டியில இருந்து ஒரு விடுதலை கிடைச்சுச்சு. சோ அப்படி ஒரு அற்புதத்த நடந்த உடனே இவங்களோட கணவர் வந்து இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கிட்டாங்க. ஆனா இவங்களோட அப்பா வந்து ஒரு பெரிய பணக்காரங்க அந்த கிராமத்துல. அவங்க ஏத்துக்கிடல. ஆ அதனால இவங்க வந்து அந்த அவங்களுடைய சொத்து, பத்து அவங்களுடைய எல்லாத்தையும் இழந்துட்டு பரவால்ல இந்த இயேசு தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமத்துல குடிசை போட்டு வாழ ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கும்போது இவங்க ஒரு விசுவாசத்துக்குள்ள ஒரு சாதாரண ஆள் தான் பார்த்துக்கோங்க. பேக்கிரவுண்ட் அவங்களுக்கு கிறிஸ்துவ பத்தி எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அற்புதத்த பெற்றுக்கொண்டாங்க. அதனால அவங்க இயேசுவ ஏற்றுக்கொண்டு, இயேசுக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தாங்க. இப்படி இருக்கும்போது, அ ஒரு சின்ன கிராமத்துல அவங்க வசிக்கிறாங்க. இவங்க நல்லா ஜெபிக்கிற ஒரு நபரா இருந்தாங்க. எப்போதும் ஜெபிக்கிற ஒரு நபரா இருந்தாங்க. இப்போ அவங்க வசிக்கிற அந்த கிராமத்துல பக்கத்துல ஒருத்தவங்க வந்து ஒரு மாடு 2 ஜோடி மாடு இருக்கு. அந்த மாடுக்கு உடம்பு சரியில்ல. என் மாடு சாகப்போகுது. நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு இந்த அக்கா வந்து கூப்பிடுறாங்க. இவங்களுக்கு ஒரே பயமா. நம்ம போய் ஜெபம் பண்ணி மாடு உயிரோட வரலன்னா, ஆண்டவரோட நாமம் தூஷிக்கப்பட்டுருமே! என்ன செய்ய? அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அ ஆண்டவர் சொன்னாராம், "நான் உனக்கே சுகம் குடுத்துருக்கேனே! நீ ஜெபிக்கும்போது, அந்த மாட்டுக்கு நான் சுகத்த குடுக்க மாட்டேனா? நீ போ! உனக்கு நான் சுகமளிக்கிற வரத்த தாரேன்." அப்படி சொல்லி ஆண்டவர் அவங்களோட இருதயத்துல பேசினாங்களாம். சரி போயிட்டு அந்த மாட்டுக்கு அவங்க ஜெபம் பண்ணும்போது, மாடு உயிரோட வந்துருச்சாம். இந்த விஷயம் வந்து அந்த கிராமம் முழுக்க பரவிடுச்சு. இவங்க ஜெபிச்சா இவங்களுக்கு அற்புதம் நடக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க வந்து ஊழியம் நான் பண்ணணும்னு அவங்க நெனைக்கல. அவங்க இயேசு கிறிஸ்துவ தான் ஏத்துக்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவுக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி, அவங்க ஜெபிக்கிற ஒரு நபரா இருந்தாங்க. ஆனா இவங்களுக்குள்ள ஆண்டவர் வந்து மறைத்து வைத்த கிருபைய பாருங்க. ஒரு சுகமளிக்கிற வல்லமை. அது வெளிப்பட்டுச்சு. அது வெளிப்பட்டோனே அநேக ஆத்துமாக்கள் இவங்கள தேடி வந்தோனே, இவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல ஒரு சபை வச்சு நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. நடத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம், என்னாச்சுன்னா, இவங்க பெங்களூர்லருந்து மைசூருக்கு போற வழியில ஒரு ஆஸ்திரமம் வச்சிருக்காங்க. த ஹவுஸ் பிரேயர் ஆஃப் ஆல் நேஷன் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல இன்னும் ஜெபம் நடந்து கொண்டு இருக்கு. அப்போ இங்க வந்து அநேக பிசாசு போராட்டத்துல இருக்கவங்க, அநேக வியாதியில இருக்கவங்க வந்து தினமும் சுகம் அடைவாங்களாம். அந்த நாட்கள்ல இருந்த மந்திரவாதிகளுக்கு எல்லாம் இவங்களால பயங்கர ஒரு லாஸ். யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண ஒரு ஒரு ஸ்திரீ தான். அதுவும் கல்யாணம் முடிஞ்சு, அந்த குழந்தை பிறக்கிற அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது தான் இயேசுவ ஏத்துருக்காங்க. அற்புதம் நடந்து. அப்ப பாருங்க தேவனால யாரையும் பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் அப்படி அநேக அற்புதங்கள் நடக்கும்போது, இது டெல்லி வரைக்கும் ஒரு போலீஸ் கேஸ் ஆயிட்டு. இவங்க வந்ததுனால மைசூர்லலாம் இப்போ இந்த ஹிந்துஸ் எல்லாருமே வந்து பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க. எல்லாரும் மதம் மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே ஒரு பெரிய கேஸ் ஆயி, டெல்லியில இருந்து இங்க ஒருத்தவங்க வந்து பார்த்தாங்களாம். அப்ப இங்க இருக்கிற எல்லாருமே இல்ல அவங்க அவங்க சொன்னாங்களாம், அந்த அதிகாரி சொன்னாங்களாம், "நான் அவங்க எல்லாருக்குமே நான் இலவசமா ட்ரீட்மெண்ட் காசு தாரேன்.
நீங்க வந்து அங்க ஹாஸ்பிட்டல் போங்க. அங்க போய் உங்க வியாதியில இருந்து நீங்க சுகம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருக்க எல்லாருமே எந்திச்சு சாட்சி சொல்லிட்டாங்க. நான் பிறந்ததுலருந்து குருடன், நான் பிறந்ததுலருந்து முடவன். ஆனா எனக்கு அற்புதம் நடந்துச்சுன்னு எல்லாரும் சாட்சி சொல்லும்போது, அந்த அதிகாரியால ஒண்ணுமே பேச முடியலையாம். வாயடைச்சு போயிட்டாங்களாம். இப்போ இவங்களுக்கு விரோதமா கிரியை செய்த எல்லா மந்திரவாதிகள் முதற்கொண்டு மனம் திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த டைம்ல வந்து ஆந்திரால ஒரு பெரிய ஒரு மீட்டிங் நடக்கும்போது, அந்த மீட்டிங்ல வந்து அந்த மீட்டிங் எப்படியாவது குழப்பணும். அத நடத்த விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஒரு 7 யானைய கூட்டிட்டு வந்தாங்களாம். 7 யானைய மீட்டிங்குள்ள மதம் பிடிச்ச யானைய மீட்டிங்குள்ள அனுப்பிட்டாங்களாம். இப்ப அங்க இருக்க எல்லா மக்களுமே வந்து சிதற ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஐயோ! நம்ம இந்த மீட்டிங்ல இதுக்கு மேல இருந்தா நமக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு சிதறி ஓட ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஆனா இந்த அம்மா மட்டும் வைராக்கியமா, நான் இப்படி பயந்து ஓடுனேன்னா, அது என்னோட இயேசு கிறிஸ்துவுக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த ஸ்டேஜ்ல நின்னு கண்ண மூடி ஜெபம் பண்ணாங்களாம். ஸ்டேஜ்ல இருக்க எல்லாருமே, அம்மா நீங்க வந்துருங்க, வந்துருங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது, அவங்க மட்டும் கண்ண மூடி ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபம் பண்ணிட்டு கண்ண திறந்து பார்க்கும்போது, இந்த அம்மாவுக்கு முன்னாடி அந்த 7 யானையும் முழங்கால் போட்டு தும்பிக்கைய தூக்கிக்கிட்டு அப்படியே நின்னுச்சாம். அத தொடர்ந்து அப்படியே அந்த மீட்டிங்ல பாடல், ஆராதனை, மெசேஜ் எல்லாம் முடிக்கிற வரைக்கும் மக்களும் அங்கேயே இருந்தாங்க. யானையும் அப்படியே இருந்துச்சாம். அப்புறம் மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் யானை அப்படியே இருக்கும்போது, யானையோட பாகன்லாம் வந்து, யானைய எப்படியாவது நீங்க ஏதாவது சொல்லி நீங்க அத சரி பண்ணுங்க. அது இன்னும் இப்படியே நிக்குது" அப்படி சொல்லி அந்த பாகன் 7 பேரும் வந்து அந்த அம்மாட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களும் ரட்சிக்கப்பட்டாங்களாம். அதுக்கப்புறம் கடைசியா திரும்ப அந்த அம்மா ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த யானையே வந்து என்ன ஆச்சுன்னா, எந்திரிச்சு அது போக ஆரம்பிச்சுச்சாம். அப்போ பாருங்க ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்குள்ள, அவ வந்து தேவன்கிட்ட அற்புதத்த பெற்றுக்கொண்டாங்க. அந்த அம்மா வந்து தேவன்ட்ட அற்புதத்த பெற்றுக்கொண்டாங்க. நார்மலா அவங்க வந்து தேவனுக்காக ஜெபிக்கிற ஒரு நபரா மட்டும் தான் இருந்தாங்க. வேதம் வாசிச்சு ஜெபிச்சு கர்த்தருக்குள்ள தன்னோட ரட்சிப்ப காத்துக்கொள்ற ஒரு நபரா இருந்தாங்க. ஆனா தேவன் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சித்தத்த வச்சிருந்தாங்க. அவங்கள வைத்து அந்த ஆந்திரால ஒரு பெரிய காரியத்த 2000 வருஷம் வரைக்கும் அநேக ரட்சிப்பு, அநேக விடுதல வந்து பெற்றாங்க. இந்த விஷயம் வந்து உண்மையிலே என்னை ரொம்ப தொட்டுச்சு. ஏன் இன்னைக்கு நம்மளால முடியாதா? ஏன் நம்ம இன்னும் அப்படியே இருக்கோம்? யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஏன் இன்னும் அப்படியே இருக்கோம்? யாருக்காவது நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம ஜெபிக்கிறோம், சின்ன சின்ன ஊழியங்கள் பண்றோம் உண்மதான். தேவ ராஜ்யம் கட்டப்பட்டிருக்கா நம்மள குறித்து? தேவன் சந்தோஷப்பட்டுருக்காங்களா? அநேக ஆத்துமாக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்குமா? தேவன் நமக்குள்ள சகல ஐஸ்வர்யத்தையும், சகல ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்காரு. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்த வச்சிருக்காரு. இங்க இருக்க நம்ம எல்லாருக்குள்ளயும் தான். நெறைய பேருக்கு இங்க வந்து சொப்பனத்துல ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. நெறைய பேருக்கு ஜெபிக்கும்போது வெளிப்பாடு வருது. நெறைய பேருக்கு வார்த்தையில வெளிப்பாடு கிடைக்குது. வேதத்த வாசிக்கும்போது வார்த்தைய கொண்டு தேவன் பேசுறாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தேவன் நமக்கு குடுக்குற கிருபைய நம்ம புதைத்து வைத்துக்கிட்டு இருக்கோமா? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இன்னைக்கு முக்கியமா பார்க்குற விஷயம் இதுதான். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி காலத்த பிரயோஜனப்படுத்த முடியும்? எப்படி பிரயோஜனப்படுத்த முடியும்? இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கு மீட்டெடுங்கள். நம்ம தான் மீட்டெடுக்கணும். எப்படி மீட்டெடுக்கணும்? நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில ஜெபிக்கும்போதும் சரி, இந்த மாரி நமக்கு ஒரு 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 இது கிடைச்சிருக்கு. ஒரு நெட்வொர்க்ல இப்படி நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய இந்த கான்ஃபரன்ஸ் கால் பிரேயர் இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீஷியஸா நெனைக்கணும். உண்மையா கண்ணும் கருத்துமா இதுல நம்ம இருந்தோம்னா, கொஞ்சத்துல உண்மையா இருக்க நம்மள கொண்டு தேவன் அநேகத்துல அதிகாரியா வைப்பாரு. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். விசேஷமா நம்ம இதுக்காக தான் ஜெபிக்க போறோம். ஏசப்பா நான் நாட்கள் இது வந்து ஒரு பொல்லாத நாள். யோசிச்சு பாருங்க தேசத்துல வாலிப பிள்ளைங்க, சிறு பிள்ளைகளுக்கு இடையில இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் நடக்குது. கடந்த 2 மாசத்துல ரொம்ப 1 1/2 வயசு பிள்ளை, 3 வயசு பிள்ளைகளுக்குலாம் அவ்ளோ கொடூரமான காரியங்கள் நடந்திருக்கு. யாரு பண்ணியிருக்கா? 16 வயசு பையன், 17 வயசு பையன். அவ்ளோ கொடூரமான ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆத்துமாக்கள் இன்னைக்கு நரகத்துக்குள்ள ஓடிக்கொண்டு இருக்காங்க. ஒரு செகண்டுக்கு அத்தன கோடி ஆத்துமாக்கள் இன்னைக்கு நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. மற்றவங்கள மீட்டெடுக்கிறதுக்குன்னு அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்ம எப்படி இருக்கோம்? இன்னும் நம்மளே வந்து விழுந்து என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். விழுந்து விழுந்து எந்திரிக்கிறவங்களா, சோர்ந்து போறோம். 1 வாரம் நல்லா இருக்கும். 1 மாசம் நல்லா இருக்கும். திரும்ப ஒரு சோர்வு, திரும்ப ஒரு காரியம். இது வர்றது உண்மதான். ஆனா அதிலயே நம்ம கிடக்கக்கூடாது. அதுலருந்து நம்ம எழும்பணும். நம்ம இந்த நாட்கள வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். அத மீட்டெடுக்கணும். நம்ம முதல்ல நம்மள மீட்டெடுக்கணும். நம்மள சுத்தி இருக்கவங்கள மீட்டெடுக்கணும். நான் விசுவாசிக்கிறேன். நான் வந்து நார்மலா ஆ பாட்டு படிச்சு, ஆண்டவர ஆராதிச்சு, ஜெபிச்சு, வேதம் வாசிச்சு இப்படி இருக்கிறதுனால, எனக்குள்ள நானும் இயேசுவும் சேர்ந்து இருக்கிறதுனால, நம்ம இப்ப நான் வந்து இயேசுப்பா கூட பேசுறேன். நீங்க வந்து இயேசுப்பா கூட பேசுறீங்கன்னா, இந்த 2 இடத்துல இந்த நம்ம 2 பேர் மட்டும் தான் இருப்போமா? நீங்களும் இயேசுவும் பேசிக் கொண்டிருக்கும்போது, ஆவியானவர் அந்த இடத்துல கிரியை செய்வார். நான் நார்மலா ஜெபம்ங்கிறது இயேசுவோட பேசுறது தான். நீங்க நார்மலா தேவன ஆராதிக்கிறீங்க, பாட்டு படிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, வேதம் வாசிக்கிறீங்கன்னா, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வராரு. உங்கள சுத்தி ஆவியானவரோட பிரசன்னம் வருது. அப்போ நீங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா, உங்க வீட்டுக்குள்ள ஆவியானவரோட பிரசன்னம் வரும்போது, உங்க வீட்டுக்குள்ள தேவையில்லாத காரியங்கள் இருக்கவே முடியாது. நடக்கவே முடியாது. தேவையில்லாத கிரியைகள் யார் மூலியமோ ரட்சிக்கப்படாத நபர்களுக்குள்ள கூட தேவையில்லாத அசுத்த கிரியைகள் இருக்க முடியாது. ஏன்னா, இப்ப உங்களோட கூட இயேசு இருக்காரு. உங்கள சுத்தி ஆவியானவருடைய ஆளுகை இருக்கு. அப்போ அந்த ஆளுகைக்குள்ள பிசாசால வர முடியாது. அப்போ உங்க வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்கணும். நான் ஜெபிக்கிறேன். நான் வேதம் வாசிக்கிறேன். நான் ஆராதிக்கிறேன். அப்படிப்பட்ட நம்ம இருக்கிறோம்னா, நம்ம வீட்டுக்குள்ள தேவ பிரசனம் இருக்கு. அப்ப தேவ பிரசனம் இருக்கும்போது தேவையில்லாத ஆவியில் இருக்க முடியாது. அப்போ உங்க தெருவுக்குள்ள வர முடியாது. அப்ப நம்ம அந்த அளவுக்கு மாறணும்னா, நம்ம இன்னும் அதிகமா அத உணர்ந்து செய்யணும். உணர்ந்து நம்ம தேவன ஆராதிக்கணும். இந்த நாட்கள நம்ம பிரயோஜனப்படுத்திக்கொள்ளணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு வசனத்த நான் சொல்ல விரும்புறேன். இதே இது எபேசியர் 5வது அதிகாரத்துல போட்டிருக்கு.
11வது வசனத்துல, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அப்ப தேவனுக்கு கனி கொடுக்க முடியாத காரியங்கள் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, நம்ம எதிர்பார்க்கிற என்னை கொண்டு தேவன் என்னுடைய குடும்பத்துக்குள்ள, என்னுடைய தெருவுல, என்னுடைய கிராமத்துல, என்னோட சபையில தேவன் அற்புதத்தை செய்யணும்னா, எனக்குள்ள இருக்கிற கனியற்ற தன்மைகள் மாறணும். கனியற்ற தன்மைகள் மாறினாதான் தேவனுக்கென்று கனி கொடுக்க நம்மளால முடியும். அந்த கனி தேவனுக்கு பிரயோஜனமான கனியாவும் இருக்கும். சோ நம்ம இந்த இந்த வசனத்த வச்சு நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். எப்படி ஜெபிக்க போறோம்னா, அப்பா நான் வந்து இப்ப நாட்கள பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியாமல் இருக்கிற காரியங்கள் என்னெல்லாம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா, நம்மளால ஒழுங்கா ஜெபிக்க முடியாத காரியம். அதுக்கு என்னலாம் இருக்குன்னா, நம்ம தேவன்ட்ட அதிகமா பழைய மாரி அன்பு இல்ல. ஆதியில இருந்த அன்பு இல்ல. ரட்சிக்கப்பட்ட புதுசுல எவ்வளவு உற்சாகமா ஆண்டவர ஆராதிச்சோம். எவ்வளவு உற்சாகமா நம்ம ஜெபிச்சோம். இன்னைக்கு அது இல்ல. அந்த அன்புல ஒரு குறை இருக்கு. அப்புறம் நமக்குள்ள இருக்க நிர்விசாரங்கள், சோம்பேறித்தனங்கள், சாக்கு போக்கு சொல்றது. இப்படி எத்தனையோ காரியங்கள் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு இந்த சேஷ்டபுத்திர அம்மையார் இவங்கள பத்தி நம்ம பார்த்தோம். இவங்களும் சாதாரண ஒரு பாடு உள்ள ஒரு ஸ்திரீ தான். கிட்டத்தட்ட 2 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க ஊழியமே அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா கர்த்தருக்காக எவ்வளவு பெரிய ஒரு காரியத்த செஞ்சுட்டாங்க பாருங்க ஆந்திரா பகுதியில. நம்ம இன்னைக்கு தேவன குறித்து எவ்வளவு சத்தியம், எவ்வளவு ஜெபக்குழு இருக்கு, எவ்வளவு காரியங்கள் நமக்கு இருக்குது. நம்ம என்ன செய்ய போறோம் தேசத்துல? ஒருவேளை அந்த ஆசை உங்க உங்க எல்லாருக்குள்ளயும் எனக்குள்ளயும் இருக்கு. நமக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற நம்ம எல்லாருக்குள்ளயும் இயேசுவுக்காக ஏதாவது செய்யணுங்கிற ஆசை இருக்கு. அது ரொம்ப நல்லது. ஆனா இப்ப நம்ம எப்படி ஜெபிக்க போறோம் அப்படின்னா, அந்த அந்த காரியங்கள் அந்த கனி உள்ள வாழ்க்கைக்கு தடையா இருக்கிற நமக்குள்ள இருக்கிற கனியற்ற கிரியைகள். கனி கொடுக்க முடியாம அதுக்கு தடையா இருக்கிற கிரியைகள நம்ம கடிந்து கொள்ள போறோம். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது. அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அப்ப எப்படி கடிந்து கொள்ளணும்னா, ஆ, ஆ, நான் வந்து எனக்குள்ள சொல்லுவேன். "அன்சி உனக்குள்ள இருக்கிற சோம்பேறித்தனத்த நான் கடிந்து கொள்கிறேன். எனக்குள்ள இருக்க சோம்பேறித்தனத்த இயேசுவின் நாமத்தால நான் கடிந்து கொள்கிறேன். எனக்குள்ள இருக்க கோபம், எரிச்சல இயேசுவின் நாமத்தால நான் கடிந்து கொள்கிறேன்." இப்படி நம்ம அடிக்கடி நம்ம என்ன பண்ணணும், நமக்குள்ள இருக்க அந்த அந்தரங்க கிரியைகள நம்ம கடிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஜெபத்துல விழித்திருக்கணும். ஜெபத்துல விழித்திருந்தா தேவன் நமக்கு இங்க ஒரு வாக்குத்தத்தம் குடுத்திருக்காங்க. "அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறார்." அப்ப தேவன் நம்மள பிரகாசிக்க பண்ணும். அதுக்கு நம்ம விழித்திருந்து ஜெபிக்கணும். விழித்திருந்து ஜெபிக்கணும். நம்ம காலத்த குறித்த அறிவு இருக்கணும். அன்னைக்கு சீஷர்கள் 12 பேர் கூடயே இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து மரிக்க போறாரு, சிலுவைக்கு போக போறாருங்கிற அறிவு இல்லாதனால தான் அவங்க தூங்குனாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம காலத்த குறித்த அறிவு இல்லாம இருந்தா நம்ம தூங்குறவர்களா தான் இருப்போம். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஏசப்பா அங்க தான் இருக்காங்க. அற்புதம் செய்ற தேவன் நம்மளோட தான் இருக்காங்க. அப்படி நம்ம தூங்கி அப்படி அப்படி நம்ம அந்த சீஷர்கள போல நம்ம தூங்குறவர்களா இருந்துறக்கூடாது. நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்மட்ட விரும்புற காரியம் வந்து நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. காலம் பொல்லாத காலம். அத பிரயோஜனப்படுத்திக்கோ. உன்ன தான் நான் நம்பியிருக்கேன். உனக்கு குடுத்த ரட்சிப்பு, உனக்கு குடுத்த அபிஷேகம், உனக்கு குடுத்த கிருபைகள், தாளந்துகள், வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய பேருக்குள்ள இல்ல. ஆனா நமக்கு குடுத்திருக்காரு. அப்ப நம்ம அத பிரயோஜனப்படுத்தும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். அவரு எந்த ஒரு எழுப்புதல தேசத்துல குடுக்கணும்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரோ, அந்த எழுப்புதல நம்ம தான் பெற்றுக்கொள்ளணும். பலவந்தம் பண்ணணும். சோ நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் கண்கள மூடி நம்ம ஜெபிக்க போறோம். எப்படின்னா, இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே. மெர்சி, எபி, பிரியா இப்படி நம்ம எல்லாருமே என்ன ஜெபிக்க போறோம்னா, ஏசப்பா என் நிமித்தம், என் கிராமத்துக்குள்ள, என்னோட குடும்பத்துக்குள்ள, என்னோட சபைக்குள்ள, என்னோட தெருவுக்குள்ள எழுப்புதல் வரணும். என் நிமித்தம், என்னோட நிமித்தம். அதுக்கு தடையா இருக்கிற கனியற்ற எனக்குள்ள இருக்க கிரியைகள நான் கடிந்து கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும். உங்களோட பலவீனம் என்னன்னு. மொபைல் ஃபோன் பார்க்கிறதா இருக்கலாம். டிவி பார்க்கிறதா இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு சுபாவம், கோவப்படுறது, எரிச்சல் படுறது, சோம்பேறித்தனம் ஏதோ ஒரு சுபாவமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம இப்படி ஜெபிக்க போறோம். அந்த கிரியைகள நான் கடிந்து கொள்கிறேன். அந்த கிரியைகள நான் கடிந்து கொள்கிறேன். அது எனக்குள்ள இருக்கக்கூடாது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்த சிந்தை தான் எனக்குள்ள இருக்கணும். ஆவியானவருடைய கனிகள் தான் எனக்குள்ள இருக்கணும். நான் அத கடிந்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த தேவையில்லாத காரியத்த நம்ம கடிந்து ஜெபிக்க போறோம். 2வது எனக்கு ஆண்டவர் வாக்கு குடுத்திருக்காரு. என்னோட வாக்குத்தத்தங்கள் எனக்கு நிறைவேறணும். தேவன் எனக்கு வாக்கு குடுத்தாரு. என்ன பிரகாசிக்க பண்ணுவேன்னு வாக்கு குடுத்திருக்காரு. அதனால நான் வந்து அந்த வாக்குத்தத்தங்கள் எனக்குள்ள நிறைவேறும்னு சொல்லி ஜெபிக்க போறோம். நம்ம காலத்த குறித்த ஒரு ஞானத்தோட, ஆவியானவரோட பலத்தோட, துணையோட நம்ம இந்த காலத்துல நம்ம குடுத்த கிருபைகள, வாய்ப்புகள நம்ம பயன்படுத்துற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். அதனால ஒரு நிமிஷம் நம்ம கண்கள மூடி நம்ம ஜெபிக்கலாம். சோஸ்தரிக்கிறோம் நல்ல தகப்பனே! நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த ஜெபக்குழுல இருக்க எங்க எல்லாரையும் நாங்க ஒப்புக் குடுக்குறோம். நாங்க ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள் அப்பா. தாயின் கருவுல எங்கள ஒவ்வொருவரையும் நீங்க பிரித்தெடுத்தீங்க அப்பா. எங்க ஒவ்வொருவர் மேலயும் ஒரு திட்டத்த, ஒரு சித்தத்த நீங்க வைத்திருக்கிறீங்க அப்பா. அப்பா அந்த கிரியைகள் நீர் வைத்த திட்டம், சித்தம் நிறைவேறதுக்கு தடையா இருக்கிற எங்களுக்குள்ள இருக்கிற தகப்பனே கனியற்ற தன்மைகள நாங்க இயேசுவின் நாமத்தால கடிந்து கொள்கிறோம் அப்பா. அப்பா அது எங்களுடைய பலவீனமா இருக்கலாம். எங்களுடைய அவிசுவாசமா இருக்கலாம். எங்களுடைய தகப்பனே ராஜா பயங்களா இருக்கலாம். எங்களுடைய தகப்பனே ராஜா சோம்பேறித்தனமா இருக்கலாம். கோபம், எரிச்சல், வைராக்கியம் இப்படி எந்த ஒரு காரியம், கனியற்ற எந்த ஒரு கிரியை எங்களுக்குள்ள இருந்தாலும், இந்த
இந்த நேரத்துல இயேசுவின் நாமத்தால நாங்க கடிந்து கொள்கிறோம். கடிந்து நாங்க அப்புறப்படுத்துகிறோம். அது எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது அப்பா. தேவனுக்கென்று நாங்க எழும்பி பிரகாசிக்க கூடாதபடி எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா தடையான காரியங்கள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்துல நாங்க கடிந்து கொள்கிறோம் அப்பா. அப்பா நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால் காலத்தை புரோஜனப்படுத்திக் கொள்கள் என்று நாங்க வேதத்துல வாசிக்கிறோம். அப்பா நாங்க இந்த நாட்கள புரோஜனப்படுத்திக் கொள்ள மீட்டெடுக்க அநேகர் அப்பா ஏசப்பா அழிந்து போற ஆத்துமாக்கள் எங்கள் நிமித்தம் மீட்டெடுக்கப்படணும். அப்படியாய் ராஜா நீர் எங்களுக்கு கொடுத்த அப்பா ராஜா ஏசப்பா அந்த ஜெப வேலை ஆராதனை வேலை, வேதத்த தியானிக்கிற நேரம், அந்த நேரத்துல நாங்க உண்மை உள்ளவர்களாய் புரோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு நீங்க கிருப தாங்க ராஜா. அப்பா நாங்க தூங்குறவர்களா இருந்த நாட்கள் போதும் அப்பா. நாங்க விழித்து எழும்ப எங்களுக்கு கிருப தாங்க. ஆவியானவரே, அப்பா ராஜா ஏசப்பா மாம்சம் ராஜா ஏசப்பா உற்சாகம் உள்ளது. ஆவி ஏசப்பா ஆவி உற்சாகம் உள்ளது. மாம்சம் அப்பா தகப்பனே ராஜா ஏசப்பா அது சோர்வுடையது, பலவீனம் உடையது தகப்பனே ராஜா. ஆவியானவரே நீர் எங்களை உற்சாகப்படுத்தும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். எங்க மாம்ச கிரியைகள நாங்க அழிக்கக்கூடிய கிருபைய எங்களுக்கு ஆவியில நீர் தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். இந்த ஐக்கியத்துக்காக நன்றி. இந்த ஜெபத்துக்காக நன்றி. எங்க ஒவ்வொருவரையும் அப்பா நாங்க இந்த சிரேஷ்ட அம்மையார பார்த்தோம். அப்ப இந்த நாட்கள்ல இந்தியால கூட ராஜா ஒரு பெரிய எழுப்புதலுக்கு பெண்களாகிய எங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு என்று நாங்க விசுவாசிக்கிறோம். எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தாங்க ராஜா. நாங்களும் தகப்பனே ராஜா இந்த எங்கள சுத்தி வசிக்கிற அநேக ஆத்துமாக்களுக்கு புரோஜனம் உள்ளவர்களா இருக்க, கர்த்தரிடத்துல அநேக ஆத்துமக்கள கொண்டு வர ஒரு எலியாவின் அபிஷேகத்தை எங்களுக்குள்ள நீர் வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய இருதய பிதாக்களுக்கு நேராகவும், பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கு நேராகவும் திருப்பக்கூடிய ஒரு அபிஷேகத்த நீர் எங்களுக்குள்ள வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீர் அப்படி செய்யப்போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம். ஆண்டவர் நம்மளோடு கூட ஏசப்பா இடைப்பட்டாங்க. இந்த வேலையிலும் ஒரு விஷயம் நம்ம கொஞ்சம் ஒரு நிமிஷம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து அருமையான அக்காக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இன்னும் ஆண்டவர் அவங்கள வல்லமையா எடுத்து பயன்படுத்தணும். வேம்பார் பகுதியில இருக்கிறாங்க. அவங்கள பெண்கள் மத்தியில ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு நிமிடம் மாத்திரம் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க போறோம். இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி, அன்புள்ள தகப்பனே, உங்களுடைய சமூகத்துல நாங்க வருகிறோம் தகப்பனே. இந்த வேலையில அப்பா அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை நாமத்தை உயர்த்துகிறோம், உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இந்த வேலையில அப்பா உங்களுடைய வார்த்தை எங்கிட்ட ஆண்டவரே அப்ப நீங்க கற்றுக் கொடுத்தீங்க, அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே எங்களுடைய இருக்கிற குடும்பத்துல இருக்கிற சூழ்நிலைகளில எங்களுடைய நேரத்தை காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்தணும்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. தூங்குகிற நாங்கள் விழித்து எழும்ப கத்திர எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. அக்கா மூலமா கத்திர வெளிப்பட்டீங்க. இன்னும் அக்காவை கத்த நீங்க வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படிக்க ஜெபிக்கிறேன். இன்னும் ஆண்டவர் அநேக பெண்களை தூங்குகிற பெண்களை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு கிருபை அப்பா அக்காக்கு கொடுக்கும்படிக்க ஜெபிக்கிறேன். ஆவியானுடைய மகிமை வெளிப்படுவதாக இந்த வார்த்தை அக்காவோட வாழ்க்கையில ஆண்டவர் அநேக பெண்களை இன்னும் ஆண்டவரை இந்த தூத்துக்குடி பகுதியில வேம்பார் பகுதியில ஆண்டவரை அப்பா ஆண்டவரை இசப்பா ஆண்டவரை பெண்களை எழுப்பக்கூடிய கிருபை கத்தர் கொடுப்பீராகப்பா. அப்படிப்பட்ட பிரசனம் அப்பா அந்த வேலையில அக்கா மேல இறங்கட்டும் அப்பா. அப்படிப்பட்ட மகிமை இறங்கட்டும் ஆண்டவர். அநேக எஸ்தர்களை அநேக யாகல்களை எழுப்பக்கூடிய கிருபை கத்தர் கொடுக்கும்படிக்க ஜெபிக்கிறான்ப்பா. அக்காவோட ஹஸ்பண்டை ரட்சிங்கப்பா. அப்போ பலப்படுத்துங்க அவங்களை இன்னும் ஆண்டவரப்பா. அவங்க செய்யற பிசினஸ்ல அவங்களை இன்னும் பலப்படுத்துங்க ஆண்டவரே இயேசப்பா. குடும்பமா எமக்காக எழும்பக்கூடிய கிருபை கொடுங்க. மகனை உடைய கரத்துல கொடுக்குறேன். அவங்க குடும்பங்களை உடைய கரத்துல கொடுக்குறேன். இன்னும் ஆண்டவர் உமக்காக ஷைன் பண்ணக்கூடிய கிருபை கத்தர் கொடுக்கும்படிக்க ஜெபிக்கிறான்ப்பா. ஆண்டவரே இன்னைக்கு உங்க வார்த்தையை கொடுத்திருக்கிறாங்க. அதுக்குரிய பிரதிபலனை நீங்க அவங்க வாழ்க்கையில கொடுத்துருங்கப்பா. அதுக்குரிய பிரதிபலனை நீங்க அவங்க வாழ்க்கையில கொடுங்க ஆண்டவரே. அதற்கு ஏற்ற ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததுன்னு சொல்லி அநேக சொல்லக்கூடிய சாட்சி ஆண்டவரை அவங்களுக்கு கொடுக்கும்படிக்க ஜெபிக்கிறான்ப்பா. உங்களுடைய கரத்துக்களாக ஒப்பு கொடுக்குறேன். அந்த நாள் பேருக்கு வந்திருந்த ஒவ்வொரு மேலும் ஆவியானுடைய ஆளுகை உண்டாகட்டும். ஆவியானுடைய பிரசனம் உண்டாகட்டும். கர்த்தருடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே இன்னும் இப்ப அந்த எஸ்தர் நீங்க கொடுத்த தரிசனத்தின்படி அநேக ஆயிரங்கள் அநேக பெண்கள் இதுல கலந்து கொள்ளக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுப்பீராக. இந்த கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.